ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லாஸ்ட் டைப் ஆஃப் ப்ரொனவுன் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். ஐ நோ தட் பாய் ஹூ இஸ் கம்மிங். பிரிங் மீ த லெட்டர்ஸ் விச் த போஸ்ட்மேன் லெஃப்ட். இதில் ஹூ அண்ட் விச் இது ரெண்டையும் தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் தி above sentence the pronoun who and which not only stand instead of noun. ஏன்னா ப்ரொனவுனாலே நவுனுக்கு பதிலாக போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ அது நவுன் இருக்க வேண்டிய இடத்துல மட்டும் இல்லை, இன்னொரு ஒர்க்கும் பண்ணுது. அது என்னென்னா பட் ஆல்சோ ஜாயின் த பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்சஸ் டுகெதர். இது 2 செப்பரேட் சென்டென்ஸாக வர வேண்டியது, அதை ஜாயின் பண்ணுற ஒர்க்கையும் பண்ணுது. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஐ நோ த பாய் தட் பாய் இஸ் கம்மிங். ஸோ இதை இப்படி பிரித்தும் சொல்லலாம். ஆனால் அந்த தேட்டுங்கிறதுக்கு பதிலாக ஹூங்கிற வேர்டை போட்டு 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹூங்கிற வேர்டு தான் இங்கே ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அதே மாதிரி பாருங்கள், இன்னும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹூ, ஹூம், தேட், விச், ஹூ எவர், ஹூம் எவர், விச் எவர். இது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் தான் வரும். These pronouns who and which used as shown above are called relative pronouns because they relate or refer to. அது ரிலேட் பண்ணுது இல்லைனா ரெஃபர் பண்ணுது. எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய நவுனை, ப்ரொசீடிங் நவுனை அது ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த ரிலேட் பண்ணுற அந்த ஒர்க்கை அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆன்டிசீடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே புரியும். த ஹவுஸ் தட் மிஸ்டர் பாகா பில்ட் இன் டெராடூன் இஸ் அப் ஃபார் சேல். ஸோ இது 2 சென்டென்ஸாக வர வேண்டியது அந்த தட்டுங்கிற ஒரு வேர்டை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 சென்டென்ஸாக வருதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். மிஸ்டர் பாகா பில்ட் எ ஹவுஸ் இன் டெராடூன், தேட் ஹவுஸ் இஸ் அப் ஃபார் சேல். அப்படின்னு நம்ம 2 சென்டென்ஸாக பிரித்து சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரே சென்டென்ஸில் தேட்டுங்கிற ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹேட் அன் ஆண்ட் இன் ஜெர்மனி ஃப்ரம் ஹூம் ஐ இன்ஹெரிட்டட் அ பிட் ஆஃப் மணி. ஸோ இந்த இடத்துல ஹூம் யாரிடமிருந்து நான் மணியை வாங்கிக்கிட்டேனோ அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸோட மீனிங் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.